ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோனே சாவித்திரி தான் காமிப்பாங்க. சாவித்திரி வந்து நைஸா ஈஸ்வரியோட ஃபோன் எடுத்து அவளோட மருமகளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருவா. "வணக்கம் மருமகளே, இன்னைக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வான்னு" சொல்லிட்டு அனுப்பிடுவா. அப்பதான் கரெக்ட்டா வந்து ஈஸ்வரியும் வந்து அ சித்ரா போய் என் ஃபோன் எடுத்துட்டு வா, கல்யாண டைமா இருக்கு, யாராவது ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவளும் ஃபோன் எடுக்கிறதுக்காக வருவா. அதுக்குள்ள இவ மெசேஜ் அனுப்பிடுவா. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவா. நன்றி மருமகளேன்னு சொல்லிட்டு இவங்களும் மறைஞ்சுப்பாங்க. கரெக்டா அதுக்கப்புறமாட்டா வந்து சித்ரா வந்து ஃபோன் எடுத்துட்டு போயிடுவா. இங்க வந்து சேது வந்து ஸ்டெப்ஸ்ல நடந்து வரும்போது இங்க அவனோட அ ஈஸ்வரியோட சொந்தக்கார பொண்ணு, அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா வந்து ஓடி போயிட்டு அவ வழி சேது மேல இடிச்சு கீழ விழ போயிடுவா. உடனே சேது வந்து கேட்ச் பண்ருவாரு. கேட்ச் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இத பார்த்தவுடனே ஈஸ்வரியும் சித்ராவும், "அம்மா இவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கே! சரி ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் பேசி கல்யாணம் முடிச்சிடலான்ற" மாரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இதெல்லாம் போக, இங்க வந்து எல்லாரும் வந்து பார்லருக்கு வந்து கிளம்பிடுவாங்க. "எல்லாம் எங்க போறீங்கடின்னு?" கேட்டதுக்கு, "இல்ல நாங்கலாம் போயிட்டு ஃபேஷியல், ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங், ஐப்ரோ த்ரெட்டிங் எல்லாமே பண்ணணும்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சித்ரா சொல்லுவா, "அம்மா போறோம் போறோம் இவங்களையும் கூப்பிட்டு பார்ப்போமா? 5 பேரா போனா ஏதாவது ஆஃபர் குடுப்பாங்கன்னு" சொல்லிட்டு, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டா, இவங்க வந்து, "இல்ல நாங்க வரலன்னு. அங்க எதுக்கு? நீங்க தான் கல்யாண வீட்டுக்காரங்க. நீங்க தான் பளிச்சுன்னு இருக்கணும். நாங்க எதுக்கு?" சொல்லிட்டு வரலன்னு சொல்றாங்க. மறுபடியும் கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது அதெல்லாம் கலர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு எனக்கு நேச்சுரலாவே நான் கலர் அதிகமா இருக்கேன். அதனால எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சொல்லிடுவா. சரி இவங்க வந்து இதுக்கு மேல கூப்பிட்டா இவங்க வரமாட்டாங்க. வா நம்ம போலான்னு சொல்லிட்டு இவங்கலாம் போயிடுவாங்க. இங்க வந்து தமிழ்ச்செல்வி வந்து கிளாஸ்ல வந்து கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சார் வந்து டெட் பாடி பத்தி கிளாஸ் எடுக்கும்போது அவளுக்கு வந்து அந்த சார பார்க்கும்போது சேதுவ பார்க்குற மாரியே இருக்கும். சேது கிளாஸ் எடுக்கிற மாரியே இருக்கும். உடனே அப்படியே ஒரு மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. உடனே அந்த சாருக்கு வந்து கோவம் வந்துரும். தமிழ்ச்செல்வி ஏன் இப்படி பார்க்குறீங்க என்ன? என்ன ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே வந்து மாமா மாமான்னு சொன்னோனே, "என்ன என்ன சொல்றீங்க?" சொல்லிட்டு தட்டுனோனே, "ஓ சாரி சார், சாரி சார்" சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் படுத்திருக்கிற டெட் பாடியும் இவள பார்க்குற மாரியே இருக்கும். உடனே "இப்படியெல்லாம் பார்க்காதீங்க" அது இதுன்னு சொல்லுவா. அவ ஃப்ரெண்ட் வந்து, "ஏய் தமிழ் என்ன பண்றன்னு?" சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அவங்க மேம் எடுப்பாங்க. அதுவும் இவளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து சேது மாதிரியே தெரிஞ்சு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுருவா. உடனே அவங்க மேம் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல தான் நம்ம எதிர்பார்க்குற சீன்ஸ்லாம் வரும். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ மீ.